தேவலோகத்திலே தேவகோமானத்தில் மகளாக பிறந்தவள். மந்திரமாலை என்று தெரிவிப்பார்கள். இதுதான் நேரமாகிவிட்டது. தாய் தந்தை அழைத்திருக்கிறார். அப்பா பரிவாய் மலர் சொந்தே உனக்கு திருமணம் செய்ய வேண்டும். உன் அக்காவுக்கு எப்படி திருமணம் நடந்ததோ அதுபோல் உனக்கு நடக்க வேண்டும். ஆமா, தேவக்குறை என்பதால் என் அக்காவா இருக்கக்கூடிய தெய்வானி அந்த தந்த பெருமானுக்கு நீ திருமணம் செய்து வைக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஆரம்பத்தில் இருந்தார்? என் அக்காவுடைய கணவர் எப்படிப்பட்டவர்? யோகி வரையில் பிறக்காதவர் அவர். நான் மட்டும் என்னம்மா, எனக்கு எப்படிப்பட்ட வாக்கில் வேண்டும் தெரியுமா? எப்படி வேண்டும்? எனக்கும் யோகி வழியாக பிறக்காத ஒரு ஆணவன் தான் வேண்டும். அது மட்டும் கிடையாது, ஒரே நாளில் பிறந்து ஒரே நாளில் வளர்ந்த ஒரு வீர
ஒரு வீரர்தான் மறக்கிறது மனக்கோட்டை கட்டி வச்சிருக்காங்க. நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். அவரும் யோனி விளையாக பிறக்கவில்லை. அப்படியா? அப்படிப்பட்ட ஆளுகள் நேரத்தில் சென்றதாக இருக்கின்றார். அவர்தான் வீரவன்னியன். ஒரே நாளில் வந்து அனைத்து வித கலையும் கற்றுகின்ற ஒரு ஆளுகள். அப்படியான அப்படிப்பட்ட மாமல்ல திரும்ப இருக்கிறது. கண்ணுபட போகுதையா வீரவன்னியரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா வீரவன்னியரே. கண்ணுபட போகுதையா வீரவன்னியரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா வீரவன்னியரே. உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா வீரவன்னியரே. கண்ணுபட போகுதையா வீரவன்னியரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா வீரவன்னியரே. உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா வீரவன்னியரே. சக்திகளை சட்ட பண்ணு வேலையும் இல்லை இல்லை, பத்திலே பொய்ய சொல்லிறேன் வாதனில் வந்தேன் இல்லை. எதெடுத்து படிச்சதில்லை, எவரும் இல்லை தொடங்கவில்லை, வாக்கெடுப்பு நடந்ததில்லை, எதிலும் எப்பவும் கேட்கவில்லை. இனியில ஒரு நேரம் அது நீதியில நல்ல சோழன், இந்த ஊரைக்குள்ளே இடாது எனக்கு சோழன். கண்ணுபட போகுதையா வீரவன்னியரே, சுத்தி போட வேணும் ஐயா வீரவன்னியரே. சுத்தி போட வேணும் எருடத்தில் நீ நடந்தால் மாணவன் கோயில் வீழும். எருடத்தில் நீ நடந்தால் மாணவன் கோயில் வீழும். தொழிலுக்கு அங்கே உங்களையே சொல்ல வரும். எருடத்தில் நீ நடந்தால் மாணவன் கோயில் வீழும். தொழிலுக்கு அங்கே உங்களையே சொல்ல வரும். உண்டான பரம்பரைதான் குப்பது சுப்பது அண்ணன் தம்பிதான். எல்லோரும் உறவுறவாய் நடைய கை சரிசமெல்லாம். ஐயா ஓட அந்த காவிரி மாறன் வீரம், அந்த காவிரி மாறன் பரம்பரைக்கும் பின்னாடவாக. கண்ணுபட போகுதையா வீரவன்னியரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா வீரவன்னியரே. உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா வீரவன்னியரே. ஆறு பேர் இருக்கிறாங்கப்பா, ஏழு பேர் இருக்கிறாங்க. ஆறு பேர் இருக்கிறாங்கப்பா. இடம் இல்லை. கல்யாணத்திலே 8 வித கல்யாணம். பிரம்மம், ஆரிஷம், ஆஷாடம், பிரஜாபத்தியம், அசுரம், ராக்கதம், பைசாசம், காந்தர்வம், அசுரம், இப்படி சொல்லக்கூடிய 8 வித கல்யாணம். அதிலே முதலிலே
இப்பொழுது நடைபெற இருக்கக்கூடியது பிரம்மம். பெற்றோர்கள் தங்கள் சார்பாக மாப்பிள்ளைக்கு பெண் பார்த்து, பெண் வீட்டார் தங்கள் சார்பாக பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து 2 வீடு சம்மதப்பட்டு நடத்தக்கூடிய கல்யாணம் பிரம்மம் என்று சொல்லக்கூடிய கல்யாணம். அதனால்தான் பிரம்ம முகூர்த்தம். இந்த நல்ல முகூர்த்தத்திலே சுடு ஓரையிலே வீரவன்னிய மகாராஜனுக்கு அவனுடைய வீரத்தை, அவனுடைய ஆக்ரோஷத்தை குறைக்கும் வண்ணம் இந்திரன் மகள் மந்திர மாலையை இப்போ கல்யாணம் செய்திருக்கிறார்கள். இந்த கல்யாணத்தை இப்ப கண்ணார காணப்போகிறீர்கள். இதை பார்த்துத்தான் இந்த மானிட வம்சத்திலே, இந்த வன்னிய வம்சத்திலே, வன்னிய குலம் ஜம்முகார் கோத்திரத்திலே பிறந்தவர்கள் எல்லோரும் இந்த கல்யாணம் எப்படி நடக்கிறது, ஏன் நடக்கிறது, பெற்றோர்கள் பெண் பார்த்து ஏன் வைக்க வேண்டும், நாம பெண்ணை தேடிக்கொண்டு காந்தர் விவாகம் செய்து கொள்ளலாமா, அப்படி செய்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக அமையுமா என்பதெல்லாம் இந்த கல்யாணத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். வன்னிய ஜன சமுதாய, இந்த வன்னிய சமுதாய இளைஞர்கள்லாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இது ஒரு சான்றாக இந்த புராணம் அமைந்திருக்கிறது. தொண்டூர் காலனியை சேர்ந்த ஹரியான் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இந்த திருவிழாவுக்காக 800 ரூபாய் எடுத்துள்ளார். அவர்கள் குடும்பம் எல்லாம் சிறப்பாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். முதல் இந்த கல்யாணத்துக்கு எந்த விக்னமும் இல்லாமல் விநாயக பெருமான் அனுக்கிரகம் பெற வேண்டும் என்று விக்னேஸ்வர பூஜை நடக்கிறது. இந்த பிரம்மதேவன் முன்னின்று இந்த விக்னேஸ்வர பூஜை நடத்துகிறார். பிரம்மதேவன் வந்து உட்காருங்க, கண்ணன் நிற்கிறான், உட்காரு கண்ணன். அப்புறம் அவர் சொல்லு, பூ எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க, அச்சரை எடுத்து கண்ணுங்க, பிரம்மா கிட்ட அச்சரை எடுத்து கொடு, ஒரு தீபாராதனை பண்ணு. சுக்லாம் வரதம் விஷ்ணம் சசிவன், ஒரு தீபாராதனை காட்டு. இந்த அச்சரை எடு, கல்பத்தை எடுத்து தீபாராதனை காட்டு. இருக்கு அப்புறம் வரலாம். சுக்லாம்பரம் விஷ்ணம் சசிவன்னம் சதுர்புரம் பிரம்மபுரம் வியாயே சர்வவிக்னோபசாந்தயே யஸ்ய பரமத்வாதிகாபரிசனம் விட்டம் நிகழ்ந்து சதம் விஸ்வச்சந்திராச்சரிய ஓம் சுகானம் போதும் கீழே சாட்சி போடுவோம். ஓம் சுகானம் ஓம் ஜெகதந்தாய் மா ஓம் கல்யாண ஓம் ஜெகன்நாய மா ஓம் லம்போதராய மா ஓம் பிரதாய மா ஓம் விக்னராஜாய மா ஓம் துமயதவே மா ஓம் பிரகாத்யாய மா ஓம் ஹேரம்பாய மா ஓம் மகாகணாதிபதயே மா ஓம் நரத அச்சராம் சமர்ப்பியாமி, புஷ்பாம் சமர்ப்பியாமி, நாரீகேலம் சமர்ப்பியாமி, கதலீபழம் சமர்ப்பியாமி, தாம்பாரம் சமர்ப்பியாமி, மூஷிகவாகன மோதகஸ்த சோமனகன லம்ன சூர்த்தி ரமாத்மோ மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக மாத நமஸ்தே நமஸ்தே. அடுத்தபடியாக இந்த வீரவன்னிய மகாராஜனுடைய கல்யாணத்துக்கு நவ கிரகங்களும் எங்க வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், கல்யாணம் இங்கே வரை இருக்கணும். அப்படிதான் இந்த மாளிகை என்று சொல்லக்கூடிய என்னது நவ தானியங்கள். இந்த நவ தானியங்கள்ல நவக்கிரகங்கள் வந்து அமர்ந்தார்கள். வன்னியனுடைய கல்யாணம், பிள்ளைகள் கல்யாணத்துக்கு நவ தானியம் ஏன் வைக்கிறாங்கன்னா நவக்கிரகங்களை அந்த நவதானியங்களிலே ஆவாகனம் செய்து அந்த நவதானியத்தை வைத்து திருமணம் முடிந்தவுடன் அதற்கு பேர் மாளிகைன்னு பேர். எல்லா விதைகளையும் முளைப்பு கட்டி இருக்கும். இந்த விதைகளை எடுத்து கொண்டு போய் ஒரு கழனி மாதிரி செய்து அதில் தண்ணீர் விட்டு மாளிகை விடுவது, பாளையம் மாளிகை விடுவது. அந்த விதை முளைக்கணும். அவருடைய வன்னியனுடைய மனைவி
கஞ்சி கொண்டு வரணும், அங்கே சாப்பிடணும், அங்கே ஒரு விளையாட்டு இருக்கிறது. ஏன் இதை வைத்திருக்கிறார்கள்? ஒவ்வொரு வன்னியனும் வீர வன்னிய சத்திரன் அத்தனை பேரும் அவர் குடும்பத்திலே விவசாயம் செழிப்பது நடக்க வேண்டும், விதை விதைக்க தெரிந்திருக்க வேண்டும். அப்படி என்றுதான் இந்த நவக்கிரகங்களை வரவழைத்து நவதானியத்தை இங்கே பாலிகை விடுவதற்கு ஏற்படுத்துகிறேன். அடுத்தபடியா இந்த வன்னியராஜனுடைய கல்யாணத்திலே பிரம்ம தர்மன் வர வேண்டும். இதெல்லாம் கவனிச்சுக்கல. இந்த வன்னியராஜன் கல்யாணத்திலே யமதர்மன் அருளாசி வழங்கணும். நானோ என்னுடைய புத்திரர்களோ பேரப்பிள்ளைகளோ அவருடைய வம்சாவளியினர் வன்னியராஜனுடைய வம்சாவளியினர் குழந்தைகளுக்கு யமதர்மன் கல்யாணத்திலே வந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கணும். கல்யாணத்தை வந்து நல்லது பண்ணிட்டு போனான்னா கெட்டது பண்ண தோணுமா? அதனால யமதர்மன் எங்களுடைய வம்சாவளி கல்யாணத்துக்கு, என் கல்யாணத்துக்கு இது ஒரு குடவிளக்காக வந்திருக்கிறார். குடவிளக்கு, ஒரு குடத்துல ஒரு விளக்கு, அது அணையா விளக்காக இருக்க வேண்டும். ஆகினாலே அந்த குடவிளக்கு யமதர்மன். அது மட்டுமல்ல, இங்கே குத்து விளக்கு இருக்கிறது. இந்த குத்து விளக்கு 33 தேவர்களும் என்னுடைய கல்யாணத்துக்கு வந்து எழுந்திருந்து ஆசீர்வாதம் பண்ணணும். இங்க எல்லோரும் வந்திருக்கிறார்கள், ஆசீர்வாதம் செய்வார்கள். என்னுடைய வம்சாவளியினர் கல்யாணத்துக்கு இந்த குத்து விளக்கில் 33 தேவர்களும் ஆவாகமாகி எந்த விசேஷத்துக்கு இந்த குத்து விளக்கு ஏற்றினாலும் சரி, அந்த குத்து விளக்கிலே 33 தேவர்களும் ஆவாகனமாகி இருந்தபடி ஆசீர்வாதம் செய்வார்கள். அதனாலதான் நம்ம சம்பிரதாயத்தில் குத்து விளக்கு இப்படி 33 தேவர்கள் எல்லாம் இந்த கல்யாணத்துக்கு வந்து அருளாசி வழங்கினால் போதுமா? போதாது. என்னுடைய தாய் காமாட்சி அம்மன், இந்த காமாட்சி அம்மன் அனுக்கிறவங்க எல்லாம் என்னால் நெருப்படை எழுத முடியாது, நெருப்படை பிறக்க முடியாது. அப்பேற்பட்ட காமாட்சி அம்மன் கல்யாணத்துக்கு இங்க வேணா இங்க நின்றுக்கலாம். என்னுடைய வம்சாவளியினர் கல்யாணத்துக்கு இருக்க வேண்டுமானால் எப்பொழுதே என் கண்ணெதிரே காமாட்சி அம்மன் விளக்காக இங்கே அந்த விளக்கில் ஆவாகனமாக வேண்டும். காமாட்சி அம்மன் என்னுடைய தாயாக இருந்து என்னை வன்னியிலே பெற்றெடுத்ததா, இந்த வன்னியனோ என்னுடைய வம்சாவளியினர் கல்யாணத்திலே காமாட்சி அம்மன் விளக்குதா. எந்த வீட்டிலே எந்த விசேஷங்கள் ஆனாலும் அதுதான் முன்னிலையில் இருந்து அருளாசி வரணும். அம்மா செய்யுங்களா? இது மட்டும் போதாது, மும்மூர்த்தி தேவர்கள் சிவன், விஷ்ணு, பிரம்மா, இந்த 3 பேரும் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறார்கள். அடுத்தபடி அவர் கல்யாணத்துக்கு வருவாங்களான்னா வரமாட்டாங்க. ஆகையினாலே இந்த 3 பேரும் அரசாணிக்காலாக, சிவன், விஷ்ணு, பிரம்மா, இந்த 3 பேர் அரசாணிக்காலாக வரணும். சிவனுடைய அம்சமாக அரச மரம், விஷ்ணுவனுடைய அம்சமாக ஆலமரம், பிரம்மாவனுடைய அம்சமாக மூங்கில் மரம். இந்த 3 வைக்கணும். என் கல்யாணத்துக்கு எங்க தாத்தா அப்படிதான் வச்சாங்க. ஒரு அரச குச்சி, ஒரு ஆலங்குச்சி, ஒரு மூங்கில் குச்சி. ஆனா நம்ம சில பேர் 2 வைக்கிறாங்க. மும்மூர்த்திகளுடைய அடையாளம் அது. இந்த அரசன் குச்சியிலே சிவன் எழுந்தருளி இருக்கிறார், ஆலங்குச்சியிலே விஷ்ணு எழுந்தருளி இருக்கிறார், மூங்கில் குச்சியிலே பிரம்மா எழுந்தருளி இருக்கிறார். இந்த மூர்த்திகளும் அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். கல்யாணத்துக்கு வந்து தலையை கட்டி ஓடிவார். ஐயர் ஏதோ மந்திரம் சொல்றாரு நினைக்காதீங்க. காப்புகள், அதாவது மும்மூர்த்திகளை வரவழைத்து மாங்கல்ய பெண்களால் இங்கே நட்டிருக்கிற சுப மாங்கல்ய பெண்கள் கூடி இந்த அரசாணி காலில் பேர். அந்த அரசாணி காலில அவங்க திடீர்னு போயிடுவாங்க கல்யாணம் முடியறதுக்குள்ளே என்று. இந்த கல்யாணம் முடியும் வரை யாரும் இங்க இருக்க வேண்டிய எல்லாருக்கும் காப்பு கட்டி இருக்கிறோம். இந்த காப்பு அவுத்து விட்டாதான் அவங்க போக முடியும். எத்தனை நாள் ஆனாலும் இந்த கல்யாணம் முடியும் வரை மந்திரபூர்வமாக அவர்கள் இங்கே எழுந்தருளி இருப்பார்கள். நம்ம கண்ணுக்கு தெரியாது.
இந்த வண்டின்னு எனக்கு இருக்கலாம், என்னுடைய வம்சாவளியர் கண்ணுக்கு தெரியாது. ஆகினாலே அவர்களாம் போகம் எல்லாருக்கும் காப்பு கட்டி இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் தெய்வேந்திர ஆயிரங்கண்ணு தெய்வேந்திரனுக்கு அவருடைய அம்சம் அதோ அலங்கார விளக்கு கல்யாணத்துல பார்த்துருப்பீங்க, அகல் வச்சு நிறைய விளக்கு வச்சிருப்பாங்க. அலங்காரம் ஏன்னா தெய்வேந்திரனுக்கு 1000 கண்ணு, இதுலயும் 1000 விளக்கு. அதனாலே தெய்வேந்திரன் நல்லே வந்து அமர்ந்து விட்டார். என்ன வீரவணியனுக்கு மாமனார் மாமியார் தெய்வேந்திரன் இருக்கிறாங்க. யமன் குடவிளக்கு இதோ இருக்கிறது. இந்த குத்து விளக்கு 33 கோடி தேவர்கள் இப்படி எல்லோரும் இருந்தாலும் இதோ இருக்கிறது கங்கா பவானி. தாலி கட்டும் நேரத்திலே இந்த சாலுங்கரகத்திலே தாலி கட்டும் வரையிலே கங்கா பவானி சாட்சியாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த தண்ணீர் ஊற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த கங்கை அம்மன் ஏன்னா ஆகாயவாணி சாட்சியாக, பூமாதேவி சாட்சியாக, இந்த கங்கா பவானி சாட்சியாக, இங்கே வளர்த்து வைத்திருக்கக்கூடிய அக்னி சாட்சியாக இந்த ருத்ர வீர வன்னிய மகாராஜன் மந்திர மாலையை திருமணம் செய்கிறார். இங்கே சூரர் 33 கோடி தேவர் யாவரும் இருந்து அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஏன்னா அங்க கல்யாணம் பண்ற மாதிரி 1.5 மணி நேரம் பண்ண முடியுமா? நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த கல்யாணம். இப்போ கடைசி நேரத்திலே மாங்கல்ய தாரணம், இந்த மாங்கல்ய தாரணம் எடுத்துக்கொண்டு வருவார்கள். கொடுத்துல ஊற்றி வைங்க. கொடுத்தா முதல்ல ஊற்றி வச்சிருக்கோம். அப்படி எதுவும் கூட கங்கா பவானியை அந்த திருக்குறத்தை ஊற்று ஃபுல்லா ஊற்று. இப்பொழுது மாங்கல்ய தானம் நடக்கப் போகிறது. எல்லோரும் கண்ணுற்றால் நம் வீட்டில் நமக்கு தெரியாத தீய சக்திகள்லாம் இருக்கும். இந்த வீரவன்னியின் அக்னியிலே பிறந்த வீரவன்னிய மகாராஜன் இந்த கல்யாணம் விளையாட்டா செஞ்சாலும் கல்யாணம் தான். சுவாமியை மாவால செய்யலாம், மாவால சேர்த்து பூவால செய்யலாம், பூவால சேர்த்து பொன்னால செய்யலாம். பக்தி தான் முக்கியம். இப்போ இந்த கல்யாணம் பக்தியின் அடிப்படையிலே புராண அடிப்படையில் நடைபெறுகிறது. இங்கே தேவர் மூவர் யாவரையும் கலசத்திலே ஆவாகனம் செய்து மும்மூர்த்திகளை ஆவாகனம் செய்து காப்பு கட்டி வச்சிருக்கிறார்கள். இப்போ மாங்கல்ய தாரணம் எடுத்து போய் பெரியவங்க ஆசீர்வாதம். இப்போ எல்லாருக்கும் காப்பு கட்டியாச்சு. எங்கள் 2 பேருக்கு காப்பு கட்டணும். ஒரு தேங்காய் இருக்காங்க, இதை கொண்டாங்க. காப்பு கட்டுங்க. எனக்கு காப்பு இப்பொழுது அந்த முகூர்த்தத்துக்கு வாத்தியக்காரர்கள் கிண்ணர், கிம்புள்ளர், தும்புருநாதர் இவர்களெல்லாம் வாத்தியங்க வாசிக்கிறாங்க. தும்புருநாதர், கிண்ணர், கிம்புள்ளர் இப்படி சொல்லக்கூடிய வாத்தியக்காரர்கள் தேவலோக வாத்தியக்காரர்கள். இவர்களே நம்முடைய வம்சாவளியினர் கல்யாணத்துக்கு வர முடியுமா? ஆகையினாலே இவர்கள் அம்சமாக பூலோகத்திலே ஒவ்வொரு ஊரிலும் பிறந்து இந்த கிண்ணறர் கிம்புருட வம்சாவளியிலே வந்தவர்கள் வாத்தியங்கள் வாசிக்கிறார்கள். வீரவன்னி மகா
வன்னியர்களுக்கெல்லாம் உடன் பிறந்தது பூணூல். இங்கே கடவாங்கல அந்த பூணூல் 32 விருதுல ஒரு விருது அக்னியிலே வன்னியர் பிறக்க பொழுதே பிறந்தது. இப்போ கல்யாணத்துக்கு மறு பூணூல் போடுகிறார்கள். இப்போ மாலை மாற்றினார். மாலை மாற்றினார். திருமாங்கல்யம். இந்த திருமாங்கல்யத்திலே மகாலட்சுமியும் நம்முடைய அதாவது இந்த வீரவன்னியனுக்கு உடன் பிறந்தவர்கள் என்று ஒரு புராணம், பிள்ளைகள் என்று ஒரு புராணம், 4 பேர்கள் இருக்கிறார்கள். விஷ்ணு அம்சமாக நீலகண்டன் என்ற ஒரு வன்னியனும், சிவன் அம்சமாக தோன்றியது ருத்ர வீரவன்னியன் என்ற ஒரு வன்னியன், பிரம்மா வம்சமாக தோன்றியது பிரம்மவன்னியன், இந்திரன் அம்சமாக வச்சபாகு. இப்படி 4 பிள்ளைகள், வன்னியனுடைய பிள்ளைகள் 4 என்று சொல்வது உண்டு. 4 தம்பிகள் இந்த அக்னியிலே பிறந்தார்கள் என்று சொல்வது உண்டு. ஆகையினாலே இதிலே நம்முடைய சிவகோத்திரம், விஷ்ணு கோத்திரம், பிரம்மகோத்திரம் 3 கோத்திரம் இந்த வன்னியரிலே உண்டு. விஷ்ணு கோத்திரம் என்றால் இந்த மாங்கல்யத்திலே நாமத்தை போட வேண்டும். விஷ்ணு அம்சமாக திருநாமம், அந்த திருநாமத்தை போட்டிருக்க வேண்டும். சிவ அம்சம்னா பூசை, திருநீர் அணிவதை போல குறுக்கு பூசை அணிந்திருக்க வேண்டும். பிரம்ம வம்சம்னா இந்த வன்னியர்ல பிரம்ம வன்னியரும் உண்டு. இது பொட்டு தாலி, இது மாதிரி பொட்டு தாலி அவங்க தான் கட்டுவாங்க. எங்க இருக்குது? ஆனா பெரும்பாலும் பிரம்ம வன்னியர் மட்டும்தான் இந்த பொட்டு தாலி கட்டுவாங்க. இது மாதிரி 3 வித தாலி. அதிலே இப்பொழுது வீரவன்னிய மகாராஜன் தென்னங்கீற்று மாதிரி வரும். அதில் நாமமும் பூசையோ போட்டு அப்பேற்பட்ட திருமாங்கல்யத்தை நான் எப்படி மந்திர மாலைக்கு அறிவிக்கிறேனோ அதுபோல என்னுடைய வம்சாவளியிலும் இப்படியே செய்வார்கள். கோவிந்தா. அஞ்சலை என்று சொல்லக்கூடிய அம்மையார் மாமியார் பட்டம், மந்திர மாலை, பொண்ணுக்கு மாமியார் பட்டம்,
கட்டுகிறார்கள். 100 ரூபாய் வச்சு மாப்பிள்ளை வீரவன்னியனுக்கு பேர் சொல்றவங்க பேர் என்னமா? காளியம்மாள் என்று சொல்லக்கூடிய அம்மையார் வீரவன்னியனுக்கு மாமியார் பட்டம் கட்டுறாங்க. இப்பொழுது கல்யாணம் முடிச்சு அக்னியை வளம் வருகிறோம். இந்த அக்னியை வளம் வரும்போது இதோ வயுடுமா கால மோதிரம் போடுமா? இப்போது இந்த மந்திரவாதி காலை ஆனா ஆம்பளை சொல்லுவாங்க. 1000 நட்டியிலே ஒரு காலை பிடித்து இந்த அன்னிக்கிழமை விட்டு, அதாவது என்னுடைய மானம் மரியாதை எல்லாம் உன்னிடத்திலே உன் பாதத்தில் ஒப்படைக்கிறேன். இது உன் காலை பிடித்து இந்த நட்டியை போடுவது எதற்காக என்றால், எனக்கு உண்மையாக இருந்து என்னுடைய குடும்பத்தையும் வம்சாவளியினரும் சிறந்த முறையில் வாழ வைக்க வேண்டும். நீ எப்படி குடும்பம் செய்கிறாயோ அதற்காகதான் நம்முடைய பிள்ளைகள் குடும்பம் செய்கிறார்கள். ஆகினால எந்த வித தவறு இல்லாமல் கணவனே கண்கண்ட தெய்வமாக இருக்க வேண்டும். இதனுடைய மரியாதை அனைத்தையும் உங்களுக்கு உட்படுத்தி, அம்மிகள் அதுபோல உன் மனதும் கலையாமல் திடமாக இருந்து கணவனுடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மூணு
நட்சத்திரத்தை பார்த்தா அவள் என்றும் கற்புக்கரசியாக இருப்பாள் அப்படி என்று அர்த்தம். எங்கள் கல்யாணத்தில் ஆசீர்வாதம் போல என்னுடைய குமாரர்கள் மக்கள் அனைத்து கல்யாணத்திலும் எங்களோடு மக்களுக்கு ஆசீர்வாதம் செய்து எங்கள் குடும்பங்களை சிறப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை தகவலே பட்டதாரி ஆசிரியர் ஏழுமலை எங்களது பன்னீர்செல்வம் அண்ணார் அவர்கள் எங்களது கம்பெனி நகைச்சுவை மன்னன் கடவும்பாக்கத்தைச் சேர்ந்த அசோக் தம்பி அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார். அன்பளிப்பு அளித்த பன்னீர்செல்வம் அண்ணார் அவர்களுக்கு எங்களது அசோக் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றோம். வணக்கம். அது மட்டும் இல்லாமல் அமைதியா உட்காருங்க. காஞ்சிபுரத்தை சார்ந்த இந்த நாட்டை வன்னி மகாராஜனுக்கு பட்டாபிஷேகம் செய்து
சீரும் சிறப்புமாக மந்திரவாளையும் ஒளியிலும் அவருடைய நான்கு பிள்ளைகளும் ஆசாரம் இருக்குவதால் ரத்னாபுரி தெற்கே கடல் சூழ்ந்த கடல் மத்தியிலே இருக்கக்கூடிய நகரமான ரத்னாபுரியிலே வாழக்கூடிய அந்த அசுரர்கள் வாழாடி போன்ற அசுரர்களை அழித்து நான் எதற்காக பிறந்தேனோ அந்த அவதார நோக்கத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று என்னுடைய தாய் என்னுடைய அம்மாவாக இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் எனக்கு சொல்லவும் இந்த வழியை